வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னா வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி, சூப்பர்பொசிஷன் அண்ட் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டினா நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரோட்டான் வச்சுக்கிட்டோம்னா அந்த ப்ரோட்டான் வந்து ஒரு வாலில் போய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணுறோம். ஸோ ஒரு வால் இருக்குது, அந்த வாலில் வந்து நம்ம கரெக்டாக ரெண்டு ஓட்டு இருக்குது, ரெண்டு ஸ்லாட்னா ரெண்டு கேப். அந்த ரெண்டு ஸ்லாட்லேயும் நம்ம ப்ரோட்டானை அனுப்பும் போது ஃபஸ்ட் ஸ்லாட் ஏ, செகண்ட் ஸ்லாட் பி. இந்த ஃபஸ்ட் ஸ்லாட்டில் ஏல போகும்போது செகண்ட் ஸ்லாட்டில் போகாது. ஏன்னா பார்ட்டிகல் வந்து ஒரே இடத்துல தான் இருக்க முடியும், ஆனால் வேவ்ல நிறைய இடத்துல இருக்க முடியும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா வேவ் மாதிரி நிறைய இடத்துல ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு பார்ட்டிகளால் ஒரு வேவ் மாதிரி இருக்க முடியும், அதே நேரத்தில் பார்ட்டிகல் மாதிரி இருக்க முடியும். இதை எப்படி கண்டுபிடிச்சானா இந்த டபுள் ஸ்லாட் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த டபுள் ஸ்லாட் எக்ஸ்பிரிமெண்ட் மூலியமாக தான் இந்த வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டின் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸை கண்டுபிடிச்சாங்க. இதுதான் இதுக்கெல்லாம் மெயின் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சூப்பர்பொசிஷன். அதாவது நீங்கள் ஒரு ஸ்கேலில் பென்சில் வச்சு நம்ம தட்டி விட்டோம்னா மேலே இருக்கும், கீழே இருக்கும். நம்ம எந்த இடத்துல பிடிச்சோமோ அங்கே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பின்னர் எடுத்து நம்ம சுற்றினோன்னா நம்ம எந்த இடத்துல டச் பண்ணாலுமே அது எங்கே வேணால் இருக்கலாம். அது மாதிரி எலக்ட்ரான், அதாவது ஒரு ஆட்டமில் வந்து எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ரிவால்வ்னால் சுற்றிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால நம்ம எந்த இடத்துல கை வச்சாலுமே அந்த இடத்துல அந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குவாண்டம்லேருந்து சூப்பர் பொசிஷன் சொல்கிறோம். இந்த பிரின்சிபல்னால நம்ம வந்து இப்போ எந்த இடத்துல வேணால் எலக்ட்ரான் இருக்கலாம் அந்த ஆட்டம் சர்க்கிள்குள்ளே. ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றுறதுனால இப்போ நீங்கள் எந்த இடத்துல டச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரானை இப்படி நம்ம டச் பண்ண எந்த இடத்துல வேணால் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம சூப்பர் பொசிஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். அதாவது இது ஒரு ஃபினாமினா. இது இந்த ப்ரோட்டானையும் நம்ம என்டாங்கிள்மெண்ட் பண்ணிட்டோன்னா ஒன்று அப் சைடாக இருந்தால் இன்னும் டவுன் சைட். இது பாசிட்டிவாக இருந்தால் அது நெகட்டிவ். இப்போ வந்து இந்த ப்ரோட்டானை வந்து நம்ம ஒன்று வந்து ஏர்த்தில் வச்சுட்டு இன்னொன்று வந்து வேறு கேலக்ஸியில் வச்சா கூட இது வந்து என்டாங்கிள்மெண்ட் பட்டிருந்ததுன்னா ஒன்று அப் சைட் தான் இன்னும் டவுன் சைட். பாசிட்டிவ்னா நெகட்டிவ் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இந்த ஃபினாமினா தான் நம்ம குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து பிரின்சிபிள்ஸே இருக்குது. அதாவது லைட்டாக ஸ்பீடாக போகும், அதை விட நம்ம இது வந்து ஸ்பீடாக ஷேர் ஆகுது. ஓகேவா? அதனால இது பிரின்சிபிள் எதாகுனால இது குவாண்டம், அதனால தான் இது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் சொல்கிறோம். இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த ஸ்காலிங்கஸ் கேட்டுன்னு ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது 2 பாக்ஸ் இருக்குது, 2 பாக்ஸில் 2 கேட் இருக்குது. ஒரு பாக்ஸில் வந்து ஒரு ப்ரோட்டான் இருக்குது. அந்த ப்ரோட்டான் அப்சைடாக இருந்ததுன்னா அது பாய்சன் வெளில விட்டு கேட் இறந்துடும். இதுவே டவுன் சைடாக இருந்தால் கேட் இருக்காது. இப்போ வந்து ஒரு ப்ரோட்டான் அப் சைடாகவும் இருக்கலாம், டவுன் சைடாகவும் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் அந்த கேட் உயிரோடு இருந்ததுன்னா அது அப் சைடில் இருக்குது, கேட்டு இறந்துச்சுன்னா டவுன் சைடில் இருக்குது. அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து பார்த்தாலும் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தர பண்ணாங்க. அதனால இது வந்து எந்த கேட்டையும் அஃபெக்ட் பண்ணல. ஸோ இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு அப் சைடாக இருந்ததுன்னா ஒரு பாய்சன் ரிலீஸ் ஆகி இறந்துடும். இதுவே டவுன் சைடாக இருந்தால் இறக்காது. ஸோ நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்தா தான் என்னன்னே தெரியும். இப்போ வந்து ஒரு மேட்ச்சை நம்ம காயினை டாஸ் பண்ணுறோன்னா அந்த டாஸை முடித்து நம்ம கையில் வரும்போது தான் அது நம்ம என்னன்னே பார்க்க முடியும். காயினை ஹெட்டாக இருந்ததால் தான் நமக்கு டெய்ல்ஸுன்னு தெரியும். இதுவே நம்ம காயின் சொல்லிட்டு மேலே இருக்க ஹெட்னு தான் டெய்ல்ஸு நம்ம அதனால கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் மெயினானது இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். உங்களுக்கு எதுலையாச்சும் இந்த 3 டாபிக்ஸை டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்ஸை கற்றுக்கிட்டோம் குவாண்டம் ஃபிசிக்ஸில். இதுதான் இந்த 3 டாப்பிக்காக பேசிக்ஸு. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.